அனுதீனம் அவர் பாதம் ஆசையாய் அமர்ந்து அவருக்கு முதலன்பை ஆவலாய் அளித்து இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளமுடையோனே உண்மை சீஷன். இயேசுவே வாஞ்சையாய் இன்பமாய் கருதும் உள்ளமுடையோனே. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நான் பெருமகிழ்ச்சியடைந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். இந்த வழிபாட்டிலே நீங்கள் அனைவரும் குடும்பமாக ஜெப செய்தியோடு கலந்து பங்களிப்படியாக உடைய அன்புடனை மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தலைகளை தாண்டி நாம் ஜெபித்து நாம் ஆராதனை நாம் கடந்து செல்வோம். ஜெபிப்போம். துதிகள் பகுதியில் வாசப்படுகின்றீர்கள். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்ற நாட்கள் முழுவதுமாக நீங்களை கண்ணின் மணியோடு பாதுகாத்து எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் வியாதிகளுக்கும் பலவீனங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொண்டீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம் ராஜா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே நாங்கள் எங்களுடைய குடும்ப மக்களாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களில் இருந்து ஆண்டவரை உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாக இந்த காணொலியினுடைய வழிபாட்டில் நாங்கள் பங்களிப்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டு தயவுக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய ஆதரவுக்காக எப்படி வந்திருக்கின்றோம். ஆவியோடும் நன்மையோடும் பரிசுத்த சிந்தையோடும் ஒளி இதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் பணிபோடும் நாமத்தை நாங்கள் ஆராதித்து மையப்படுத்த எங்களுக்கு பாராட்டு சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் பெருமையாய் ஆண்டவரே உலகத்துக்குள்ளாய் கடந்து போகாதபடிக்கு தேவனுடைய அளவற்ற கிருபையும் இரக்கத்தை சமாதானத்தின் சொல்லாய் நாங்கள் இந்த வழிபாட்டிலே பங்களிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறோம் சுவாமி. துதி கடமை வேதாந்த செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் எல்லாவற்றை காரணமாக்கி நாம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்துவை கீர்த்தனையில் 6வது கீர்த்தனை யாவும் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனையில் 6 சீர்மிகு வான்புரி தேவா தோத்திரம், சிருஷ்டிப்பு யாவையும் படைத்தாய் தோத்திரம், தேவனே தோத்திரம், அடியார் இறைவன்பாய் ஸ்தோத்திரம் ஆமேசா. கீர்த்தனையில் 6. Oh
கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கர்த்தர் விட்டுப்படின நாள் இதை கணிப்புண்டு மகிழக்கிடுவோம். ஆண்டவரை எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். அப்பொழுது எங்கள் வாய்ப்புடன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரிகே கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாகும் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராய் தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டிரே உம்மை போற்றுகிறோம். குமாரன் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போர் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மை குழந்தைகளை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவங்களை போனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தத்துடன் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தாவெடுத்து போய் தகப்பனே, பரத்துக்கு பொதுவாக முதல் பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துள்ளோம் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திற்கு மனதிற்கு சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பிரதிபலிக்க முடியாத பிரதான ஆசாரம் இருக்கிறான். எல்லா வித திறமையும் சோதிக்கப்பட்டது. பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். உலகம் படிக்கும் மூலமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் நாம் அமைதியாக தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைவுகள், பிழைகள் யாவற்றையும் மறந்தவர்களாக மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கை செய்வோம். சர்வவல்லமை கடவுளுக்கு நாம் நமது பாவங்களை தாழ்ந்து நற்கிறிஸ்துவின் உதவியாக இரண்டாவது பாவனைக்கு ஜெபத்தை யாவும் சேர்ந்து பின்பற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவில்லாத வார்த்தையினாலும் செய்கையினாலும் உக்கிரமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவதை நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் துணை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டு எங்கள் உதவி புரியும். ஆண்டவரே, சித்தத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டபடி வாழ்க்கையை செய்வதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுவதையும் தந்தருவராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் அனைவரும் எழுந்து 100ஆம் சங்கீதத்தை சேர்ந்து செல்வோம். சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தருக்கு பெருமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தரை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியில் பாருங்கள். கர்த்தரை அறியுங்கள். நாம் அவரை நினைவுகளாக்கினார். நாம் ஒரு ஜனங்களும் அவர் பேச்சின் நாடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்கள் துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து நாமத்தை சோதரிகள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையில் நிலைக்கும். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவோ, குமாரனோ, பரிசுத்த ஆவியோ, மகிமையாய் உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமாய் நாளுக்கென்று குறிக்கப்பட்ட சங்கீதம் 34. சங்கீதம் 34 முறை முறையாக வாசிப்போம். 34ஆம் சங்கீதம். கர்த்தரை நான் இக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுவர்கள் அறிவினை வருவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்த நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு
செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூட்டிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை இடுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவரை சூழ பாளையம் நெருங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர்கள் சுற்றுவார்கள். அவர்கள் நம்பிக்கை மனுஷன் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தவர்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிலும் தாழ்ச்சியில் பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிற ஒருவரும் பயப்படாது. பிள்ளைகளே, வந்து இருந்து சென்று விடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காண்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் உண்டார். உண்ணாவை பொல்லாப்புக்கும் உன் முதல்களை கவட்டு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உடைய செவிகள் அவர்களுக்கு விடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்வதற்கு கர்த்தரின் முகம் அவர்களுக்கு புறமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். நீதிமானுக்கு துன்பங்கள் அதிகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும். நீதிமானை பகைத்தவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். பிதாவோ குமாரனோ முதலாம் வேத பாடம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 23 வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் 11 முதல். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான்.
ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமல் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றமாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்து முடிந்தது. தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின இரண்டாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறானே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயே எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடத்து பக்கத்து ஆயுதங்களை தரிக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தரெனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடுபவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யர்களாகிறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் வேத பாடம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 45 முடிய. The third lesson is taken from the Gospel according to St. Mark, chapter 10, verses 35 to 45. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முடிய. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாசத்திலும் ஒருவன் உமது இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலது பாசத்திலும் என் இடது பாசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே இல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு
சிலர் அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பணம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து கிறிஸ்துவ கீர்த்தனையும் 187வது கீர்த்தனை யாவும் செய்து பாடுவோம். கீர்த்தனை 187. தந்தே நிலை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. 187வது கீர்த்தனை.
செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த பாதத்திலே அமர்ந்திருந்து அவர்களுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஆண்டவரே வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கவும் எங்களை அர்ப்பணிக்கவும் நீர் என்று கருத்தான் அடிமை முழுதுமாக குறைத்து கத்தாவே நீர் மாத்திரம் மகிமையாக வெளிப்படும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்வது எங்கள் கிறிஸ்துக்கள் அன்பான திருச்சபை உண்மைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, குறிப்பாக இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆலயத்துக்கு நாம் கடந்து வந்து தேவனை ஆராதிக்கிறவர்கள் என்றாலும் கூட நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கும் அவரை தொழுகை செய்வதற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாராட்டின கிருபைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கும் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், நான் நன்றி சொல்கின்றேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் என்றென்றைக்கும் பரிபூரணமாய் தங்கி உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாதுகாத்து எடுத்துச் செல்வதாக. இதனாலே நம்முடைய தெரிந்த திருச்சபை வழிபாட்டின் முறையின் அடிப்படையில் நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்று சொன்னால் சீடத்துவத்தின் மேன்மை. சீடத்துவத்தின் மேன்மை, காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பில் நாம் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்கள், குருக்கள் என்ற சொற்களை நாம் பலமுறைகள் நாம் கேட்டிருக்கின்றோம். அது நமக்கு மிகவும் பரிச்சயமான சொற்கள் என்று சொன்னால் மிகையாக. அது மாத்திரமல்ல, இந்த இரண்டு சொற்களும் பெரும்பாலும் சமயத்தை அடித்தளமாய் கொண்டு உருவாக்கப்பட்ட சொற்கள் என்று சொன்னாலும் அது மிகையாக. ஆகவே சமயம் சார்ந்த சொற்களாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த சொற்களை பயன்படுத்திக் கொண்டு இன்றைக்கு உலகத்தில் அநேக சீடர்கள் எழுதியிருக்கிறார்கள், அநேக குருக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அநேக சீடர்கள் எழுதினாலும் அநேக குருக்கள் எழுதினாலும் அந்த சீடத்துவத்தினுடைய மேன்மை இன்னதென்று அவர்கள் அறிந்திருக்கின்றார்களா அல்லது புரிந்திருக்கின்றார்களா அல்லது திருச்சபை அதை நன்கு உணர்ந்திருக்கிறதா என்பதை நாம் இந்த நாட்களிலே கேட்டு கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால் அநேகர் அதனுடைய மேன்மை இன்னும் நிரசில்லை, உணர்களை தான். சீடத்துவத்திற்கென்று ஆண்டவர் ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். சீடத்துவத்திற்கென்று ஆண்டவர் ஒரு கடத்தை, ஒரு உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். அந்த உயர்வு எப்படிப்பட்ட உயர்வு என்று சொன்னால் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்வாக இருக்கிறது என்பதை திருச்சபை இன்றைக்கு நன்கு தெளிவாக உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டதாக. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சிஷ்யர்கள், குருக்கள் இன்றைக்கு அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள், எழுப்பப்பட்டு வருகிறார்கள். தங்களைத்தாங்களே சீடர்கள் என்று அழைக்கிறவர்களும் உண்டு, அல்லது தங்களைத்தாங்களே குருக்கள் என்று அழைப்பவர்களும் உண்டு. இனி என்று சொன்னால் பிறராலே சீடர்களாக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது குருக்களால் உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சீடன் என்று அழைக்கப்படுகிறவன், சிஷ்யன் என்று அழைக்கப்படுகிறவன், அல்லது குரு என்று அழைக்கப்படுகிறவன் கடவுள் தனக்கு இந்த மேன்மையை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்கின்ற பொழுதுதான் அந்த சீடத்துவத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான தலைப்பு, குறிப்பாக நம்முடைய திருச்சபைகளிலே சீஷத்துவத்தை குறித்து நாம் பல செய்திகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல செய்திகள் கேள்விப்பட்டாலும் கூட சீஷத்துவத்தில் இருக்கின்ற அந்த மேன்மை எத்தனை விதமான மேன்மை என்பதை நாம் எந்த அளவிற்கு நாம் உணர்ந்திருக்கின்றோம் அல்லது புரிந்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாட்களில் அதிகமாக நம்மை நாமே கேட்டு கேட்டு பார்த்து, நிதானித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டதாயிருக்கிறோம். சீடத்துவம் என்று சொல்கின்ற பொழுது நாம் திருமுறைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கிறோம். கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை என்பதே திருமுறை சார்ந்ததாக தான் இருக்கிறது. திருமுறை இல்லை என்று சொன்னால் விசுவாசியத்தினுடைய வாழ்வு அது பொருளற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். விசுவாசி என்று ஒருவேளை பெயருக்கு சொல்லலாமே தவிர அது பொருளற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். அவை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு விசுவாசியானவர் திருமுறையை அவன் சார்ந்தவனாக, திருமுறையை அவன் நன்கு அறிந்தவனாக, திருமுறையுடைய வெளிச்சத்தை தன்னுடைய நடைகளை காத்துக் கொள்கின்ற பொழுதுதான் அவன் பின்பதாக சீடனாக மாறுகின்றான், மாற்றத்தை பெறுகின்றான். இறைவன் அந்த கடத்தை அவனுக்கு கொடுக்கின்றான், அந்த மேன்மையை ஆண்டவர் கொடுக்கின்றான்.
அப்படி என்றால் திருமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன, அல்லது திருமுறை கண்ணோட்டத்திலே சீஷனை குறித்து திருமுறை நமக்கு சொல்கின்ற காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கூற்றைத்தான் அதிகமாக சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாக இருக்கின்றார். அவரை யாரெல்லாம் அவரை பின்பற்றி செல்கின்றார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ, அத்தனை பேருமே சீடர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது 2வது அதிகாரத்திலே ஒரு பெந்தேகோஸ்துடைய அனுபவம் வருகிறது. சபை உருவாக்கப்படுகிறது. உருவாக்கப்பட்டதன் என்பதாக கிறிஸ்தவர்கள் சிஷ்யர்கள் என்று செய்யப்பட்டார்கள், அழைக்கப்பட்டார்கள். அவை இந்த விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்டவர்கள், இயேசுடைய சிஷ்யர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், இயேசுடைய அழைப்பை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்ததாக இருக்க வேண்டும். ஒரு சிஷ்யன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவினுடைய சிஷ்யனாய் இருக்க வேண்டியவன் இயேசுவை அடைந்திருக்க வேண்டும், இயேசுவின் வார்த்தைகளை இருக்க வேண்டும், இயேசு கொடுக்கின்ற அழைப்பை அவர் பெற்றவனாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கருத்தை மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக. அப்படி என்றால் இயேசுவை கூற்று என்ன? யோவான் 8வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாக எனக்கு சீஷர்களாயிருப்பீர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது கிறிஸ்துவினுடைய சீஷனாக தொண்டனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனை உபதேசத்தில் அவன் நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். யாருடைய உபதேசத்திலே? அழைத்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே அவன் நிலைத்தவனாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது வாழ்வாகவும் இருக்கலாம், தாழ்வாகவும் இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், அல்லது கீழான நிலையில் இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் அவன் கிறிஸ்துவினை உபதேசத்தை விட்டு விலகாதவருக்கு உபதேசத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக அதை கைக்கொள்வதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் எனக்கு சீஷனாக இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொன்னார். இன்னும் லூக்கா நற்செய்தியிலே 15வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய எல்லாவற்றையும் தனக்கென்று இருக்கின்றதான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி செல்கிறவன், தனக்கு உண்டானவர்களை எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு, பவுலடியார் சொல்கிறார் அல்லவா, கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு லாபமாக இருந்தவர்களோ அவர்கள் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நான் எண்ணுகிறேன் என்று சொல்கிறார் அல்லவா. அந்த பவுலுடைய அந்த தாக்கத்தின் சிந்தனையானது ஒவ்வொரு சீஷனுக்குள்ளாக வர வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் அது காணப்பட வேண்டும். அப்ப கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு உண்டானவர்கள் எவைகளாக இருக்கிற இந்த உலகத்தில் எனக்கு எவைகளெல்லாம் லாபமாய் நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றனோ அவைகள் எல்லாவற்றையும் இருந்து நான் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், ஒதுக்கி வைத்து விட வேண்டும், அவைகளை புறக்கணித்து விட வேண்டும், அல்லது அதை தள்ளி வைத்து விட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சீஷர்களுக்கு தான் இறைவன் மேன்மையை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அப்படி திருமுறை நீங்கள் சீஷன் என்று அழைக்கப்படுகிற பதத்தை பார்க்கின்ற பழைய பாட்டிலே ஒரே ஒரு முறை மாத்திரம் தான் சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். முத்திரையிட்டு சீஷரிடத்தில் கொடு என்று சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். மற்ற எந்த பகுதியில் பழைய பாட்டிலே எந்த பகுதியில் நீங்கள் சீஷன் என்ற இந்த பதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் புதிய பாட்டிற்கு நீங்கள் வருகின்ற பொழுது 260 முறை சீஷன் என்ற அந்த பதமானது பயன்படுத்தப்படுகிறது. 260 முறை என்று சொல்கிற பொழுது புதிய பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களிலும் அல்ல, நற்செய்தி நூல்களிலும் அப்போஸ்தலர் நடத்திய புத்தகத்தில் மாத்திரம் தான் நாம் சீஷன் என்ற பதத்தை நாம் பார்க்க முடியும். இந்த சீஷன் என்பதற்கு கிரேக்கத்தில் ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது, என்று ஒரு சொல்லானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், குருவிடம் இருந்து கற்றுக்கொள்பவர் அல்லது குருவிடம் இருந்து பயிற்சி பெறுகின்றவர் என்பது அதனுடைய பொருள். அவை பிள்ளைக்கிரகம் என்று பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியர் விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஊழியர் சீடர்கள் என்பவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தங்களை அர்ப்பணித்து ஆவி ஆத்மா சரீரத்தில் கட்டுப்பாடுடன் கிறிஸ்துவை பின்தொடர வேண்டியவர்கள் என்று இதற்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றார். ஒருவன் சீஷனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கென்று தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூன்றிலும் அவன் வாழ்விலை கட்டுப்பாட்டை அமைத்துக் கொண்டவனாக எல்லா சூழலிலும் கிறிஸ்துவை அவன் என்ன செய்ய வேண்டும், பின்தொடர்ந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட
அழகாக கூடிய ஒரு விளக்கம் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறதான அந்த சீடத்துவம் என்று அழைக்கப்படுகிற அந்த சீடத்துவத்தில் காணப்படுகிற மேன்மை கொண்டுதான் நாம் இந்த நாளில் சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாம் வாசிக்கின்ற அருமையான திருமுறை பகுதியை 3 திருமுறை பகுதியிலிருந்து நான் 2 காரியத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். முதலாவதாக சீடத்துவத்தினுடைய மேன்மை எதில் இருக்கிறது என்று சொன்னால் குற்றம் அற்றவனாய் இருப்பதில் இருக்கிறது. குற்றம் அற்றவனாய் இருக்க வேண்டும். ஒருவன் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்கென்று அவன் சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவனுக்கென்று மேன்மையை அவன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், குறைவற்றவனாக இருக்க வேண்டும், பிழையற்றவனாக இருக்க வேண்டும், தவறு செய்யாதவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு தான், அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை மூலமாகத்தான் சீடத்துவத்தினுடைய மேன்மையை உலகத்திற்கு என்ன செய்ய முடியும், எடுத்து காட்ட முடியும். வாசிக்கின்ற அருமையான 2வது வேத பகுதியாகிய தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே தானியேலின் இடத்திலே காணப்பட்ட அந்த சீடத்துவத்தை குறித்து நாம் ஆழமாய் புரிந்து கொள்கின்றோம். இந்த தானியேல் யார் என்று சொன்னால், தானியேலுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்புடையாக வாசித்து பார்க்கின்ற பொழுது, யூதாவுடைய ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனிலே நேபுகாத்நேச்சார் என்று அழைக்கப்படுகிற ராஜா ராஜை செய்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது அவன் எருசலேமை முற்றுகையிட்டது என்பதாக எருசலேமிலிருந்து அநேக வாலிபர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், பாபிலோனுக்கு சிறை கைதிகளாய் கொண்டு போகப்படுகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஞானம் உள்ளவர்களாகவும் அழகுள்ளவர்களாக திறமை உள்ளவர்களாக அவர்கள் துறைமார்க்கங்களில் சேர்ந்தவர்களாக மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறான், சிறைப்பிடித்து ராஜாவுடைய அரண்மனையை சேவகம் பண்ணும்படிக்கவர்களை நியமிப்பதற்காக என்ன செய்கிறான், கொண்டு போகின்றான். அந்த கொண்டு போகப்பட்டதான அந்த வாலிபர்களை தான் இந்த தானியேல் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் இருக்கிறார். இந்த தானியேல் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா, அவர் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அதை நாம் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 8வது வசனத்தை சொல்லப்படுகிறது. 1வது அதிகாரம் தானியேலின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதவனுக்கு பிரதானியின் தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். பிரதானுடைய தன்னிடத்தில் வேண்டிக் கொண்டான். என்ன சொல்லி வேண்டிக் கொள்கிறார் என்று சொன்னால், ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டார். இந்த கடவுள் பேரில் வைத்திருக்கிற வைராக்கியத்தை குறிக்கிறது. தேவன் பேரில் வைத்திருக்கிற வைராக்கியத்தை குறிக்கிறது. தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் ஆழத்தை நமக்கு சுட்டி காட்டுவதாயிருக்கிறது. அது எந்த சூழ்நிலையாக நாம் செய்யும். நான் இப்போது பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு வரப்பட்டாலும் கூட எனக்கு மேலாக பிரதானியாய் வைக்கப்படுகிற, தலைவராக வைக்கப்படுகிற உடைய வார்த்தைகளுக்கு, ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு நான் கேட்க வேண்டும். அது ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னை நான் தீட்டுப்படுத்தாமல் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வேன். ராஜாவுடைய போஜனத்தினாலும் திராட்சரசத்தினாலும் என்னை நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு என் இருதயத்தை நான் தீர்மானம் செய்து கொண்டேன் என்று சொல்லி அவன் நிலைத்து இருந்தபடினாலே தேவன் அவனை என்ன செய்தார், கனமுள்ள ஒரு பாத்திரமாக பாபிலோனிலே உயர்த்தினார் என்று சொல்லுவார். அதை எங்கே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தர்ம ராஜாவுடைய காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நாம் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த தர்ம ராஜா செய்த ஒரு காரியம் என்று சொன்னால், தன்னுடைய ராஜ்யம் முழுமையுமாக ஆடும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேலாக 120 சேனாதிபதிகளையும் அவர்களை கண்காணிக்கத்தக்கதாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துகின்றார். அதை நினைக்கின்றார், அதை ஏற்படுத்த வேண்டும். இந்த ராஜ்யம் முழுவதுமாக கண்காணிக்கப்பட வேண்டும். இதுதான் ராஜாவுடைய தீர்மானமாக இருக்கிறது. அந்த 3வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவனை தேடுகின்றவனாக, தேவனை நம்புகின்றவனாக, விசுவாசிக்கின்றவனாய், தன்னை எந்த ஒரு காரியத்திலும் தான் அழுக்கு அடைந்து விடாதபடிக்கு, தீட்டுப்பட்டு போகாதபடிக்கு தேவனை பார்க்கிறே அவன் குற்றமற்றவனாய் காணப்பட்டான். அவன் பக்தியிலும் சரி, விசுவாசத்திலும் சரி, நடக்கையிலும் சரி, எல்லாவற்றிலும் தானியேல் தேவனை பார்க்கிற குற்றமற்றவனாய் காணப்பட்டார். அதனால்தான் ஆண்டவர் அவனை என்ன செய்கிறார், உயர்த்தி வைக்கிறார். எப்படி உயர்த்துகிறார் என்று சொன்னால்,
பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக ஆண்டவர் என்ன செய்தார்? கல்வி கொண்டு என்ன செய்தார்? உயர்த்தி வைக்கின்றார். கணத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட கடன் என்று சொன்னார்? தன்னை நம்பி இருக்கிற சீஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடன். தன்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற சீஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடன். அது மாத்திரமல்ல, இப்போது ஒரு பெரிய பிரச்சனை எழுப்புகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், மற்ற 2 பிரதானிகளுக்கும் பொறாமை ஏற்படுகிறது. எப்படியாவது இந்த தானியேல் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தானே. நாம் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த தேசத்தினுடைய குடிமக்கள் ஆற்றி நாம் பிரதானிகளாக இருக்கின்றோம். பிரதானிகளுக்கும் அங்கே சேர தேசாதிபதிகளுக்கும் மேலான நிலையிலே இந்த தானியேலை தனி ராஜா வைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி பொறாமை கொண்டவர்களாக தானியேல் இடத்திலே குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி முகாந்திரத்தை இவர்கள் தேடுகிறார்கள். எல்லாமே அவர்கள் பிரயாசம் எடுக்கிறார்கள். தானியேலிடத்திலே குற்றத்தை எங்களால் காண முடியவில்லை. கடைசியாக தீர்மானம் செய்கிறார்கள். என்ன தீர்மானம் செய்கிறார்கள் சொன்னார்? ராஜா என்று சொல்கிறார்கள், 30 நாளாகிலும் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாயிலும் மனுஷனையாக நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் செய்யக்கூடாது. ராஜா அதற்கு என்ன செய்ய வேண்டும்? முத்திரை செய்து அதை கட்டளையாக தேசத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ராஜ்யத்தில் கொடுக்க வேண்டும். இவர்கள் சொன்னதான இந்த வார்த்தைகளை கேட்டு ராஜா என்ன செய்கிறார்? பிரமாண பத்திரத்தை கொடுக்கிறார், கட்டளை கொடுக்கிறார். இந்த கட்டளை கொடுத்ததற்கு என்பதாக இந்த கட்டளையானது தானியேல் நன்கறிந்த 10வது வசனத்தை வாசிப்பீர்கள். தானியேல் 6வது 10வது வசனம் சொல்கிறது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அருகிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் தெளிவாக அறிந்து கொண்டார். ராஜாவுடைய பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அவருக்கு நன்கு தெரியும். ஆனாலும் கூட ராஜாவுடைய கட்டளைக்கோ ராஜாவுடைய பத்திரத்துக்கோ அவர் என்ன செய்யவில்லை? பயப்படாதபடிக்கு தன்னுடைய வழக்கம் போல எருசலேமை பார்த்து திறந்திருக்கிற அந்த பலகனை பார்த்து நோக்கி அவர் என்ன செய்தார்? தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். ஒரு சீஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மை பிரச்சனை. ஆண்டவரோடு கூட அவர் எப்பொழுதும் நெருங்கினவனாக இருக்க வேண்டும், உறவு கொண்டவனாக இருக்க வேண்டும், ஐக்கியம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த உறவும் அந்த ஐக்கியம் எப்படி உனக்கு கிடைக்கிறது பிரச்சனை? ஜெபத்தின் மூலமாக கிடைக்கிறது. இந்த தானியேலே இந்த கட்டளையை அவன் அறிந்திருந்த போதும் கூட அந்த கட்டளைக்கு உட்படாதபடிக்கு தான் ஆராதிக்கிற தேவன் எல்லா சின்னங்களை தப்பிக்க வல்லவர் என்று சொல்லி குருதியாய் நம்பினபடினாலே தினமும் 3 வேளையும் அவன் ஜெபத்திலே அவன் தன்னை எழுசினான், தரிக்க பண்ணி. ஒரு சீஷன் கணத்தை பெற வேண்டும் சொன்னான், ஒரு சீஷன் மேன்மை அடைய வேண்டும் சொன்னான், குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும், குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் சொன்னான். தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கின்ற உறவு என்ன செய்யப்பட வேண்டும்? அது நீடித்த ஒரு உறவாக இருக்க வேண்டும், அது நிலைத்திருக்கின்ற ஒரு உறவாக இருக்க வேண்டும். நிலைத்திருக்க உறவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். சீஷன் என்பவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது தனக்கு வருகின்ற எதிரான காரியங்களே அவன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இப்போது இவர்கள் பார்க்கிறார்கள், இந்த காட்சியை பார்க்கிறார்கள். தானியேல் விதமாய் செய்கிறதை ராஜாவிற்கு சொல்கிறார்கள். ராஜா நீ கொடுத்ததான அந்த பிரமாணத்திற்கு அந்த கட்டளைகளுக்கு தானியேல் கீழ்ப்படியவில்லை. அவனுடைய தேவனை சென்றிருக்கிறான், நோக்கி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறார். 13வது வசனம் சொல்கிறது, தானியேல் 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்துக் கொடுத்த கட்டளையை மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இதுதான் குற்றச்சாட்டு. ராஜா தானியேலை எப்படியாயும் தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறார். ஆனாலும் இந்த பிரதானிகள் அந்த இருக்கிறதான ஜனங்களுடைய அழுத்தத்தின் விதமாக ராஜா கொடுத்த பிரமாணத்தின் அடிப்படையிலே கடைசியாக தானியேல் சிங்கத்து மேலே வீசப்படுகிறார், போடப்படுகிறார். ராஜாவுக்கு இரவு முழுதும் ஒரு தூக்கம் வரவில்லை. போஜனத்தை தவிர்த்தார், கீதவாக்கியங்களை தவிர்த்தார், இரவு முழுதும் தூங்காதபடிக்கு இருக்கின்றான். அதிகாலையிலே பதத்தத்தோடு கூட சிங்கத்து வைக்கும் முன்பதாய் சென்றது. தானியேலை நோக்கி கொண்டிருக்கிறார். தானியேலே நீ ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய சிங்களுக்கு தப்பிக்கிறவராய் இருந்தாரா?
அதுக்குதான் தானியேல் சொல்றார், பதில் சொல்றார் 22வது வசனத்திலே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதே என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அதை குறித்து ராஜாவிடத்தில் சொல்கிறார், ஆம், எங்கள் தேவன் என்னை தப்புவித்தார், சிங்கங்களுடைய வாய்களை கட்டி போட்டார். ஏன் என்று சொன்னால், என் தேவனுக்கு முன்பதாக நான் 3 முறை என் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேனே, விண்ணப்பம் செய்கிறேனே, ஜெபிக்கிறேனே, அந்த தேவன் என்னை தப்புவித்தார். ஏன் என்று சொன்னால், எனக்குள் நான் குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன். தேவனை பார்வையில் நான் குற்றமற்றவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவின் வாழ்வில் கிறிஸ்துவின் சீஷனாய் இருக்க வேண்டியவன் குற்றம் செய்யாதவனாக இருக்க வேண்டும், குற்றமற்றவனாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பிறர் நம்மிடத்திலே பொறாமை நிமித்தமாக அநியாயமான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் கூட தேவனை பார்த்து நாம் குற்றமற்றவர்களாய் நாம் விருப்பம் கிடைச்சினால் கர்த்தரை செய்கிறார், மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிற ஆளுநராக இருக்கிறார். இந்த தானியேலின் சீஷத்துவத்திலே தானியேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இருந்துச்சுனால் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பாய் மாத்திரமல்ல, ராஜாவாய் சொல்கிறார், தொடர்ந்து சொல்றார் பாருங்க, ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. உமக்கு முன்பதாக நான் ஒரு குற்றத்தையும் நான் செய்யவில்லை. ராஜா பார்க்கிறார், ராஜா பார்த்த மாத்திரம் தானியேலை இவ்விதமான இந்த சிங்கத்தில் போடுமான்னு சொல்லி அழுத்தம் கொடுத்ததுக்கு பின்பதாக அவருடைய மனதில் ஏற்படுகிற சஞ்சலம் எப்படிப்பட்ட சஞ்சலமாக இருந்துச்சுன்னா, அரண்மனைக்கு போய் ராமனுக்கும் போஜனம் பண்ணாமல் கீழவாக்கிய முதலாளர்களை தனக்கு முன்பாக வரவிட்டாமல் இருந்தான். நிச்சயம் வராமல் போயிடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு ராஜா முன்பதாக உண்மை உள்ளதாக இருப்பான் சொல்லி உண்மைதான் ராஜாவை கதிகலங்க வைக்கின்றது, அவருடைய உள்ளத்தை சோர்வடைய வைக்கின்றது. அதிகாலையில் எழுந்து போகிறார் ராஜா. அதிகாலையில் எழுந்து போய் தானியேலை நோக்கி கேட்கிறார், உன் ஆண்டவர் உன்னை தப்புவித்தாரா என்று சொன்னால், ராஜாவுக்கு தானியேல் பேரிலே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்தபடினாலே தான் ராஜா அந்த கெபிக்கு முன்பதாக அதிகாலையில் சென்று தானியேலை கூப்பிடுகிறார். கிறிஸ்துவின் வாழ்வில் ஒரு சீஷன் எப்படி மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், தன் மேல் அதிகாரங்களை வைத்திருப்பவர்களுக்கு முன்பதாக நீதிகேடு செய்யாதமாக இருக்க வேண்டும், அதிலும் குற்றம் சாட்டப்படாததாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலே விசுவாசம் கொண்டவனாய் இருக்க வேண்டும், விசுவாசம் கொண்டவனாய் இருக்க வேண்டும். உனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக தன்னை சிந்திக்கவில்லை தூக்கி போடுவார்கள் என்று நல்லா தெரியும். தெரிந்தும் கூட தேவக்கரையில் வைத்த அந்த விசுவாசத்தை ஒருவரும் விட்டுவிடாதவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். 23வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டால் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. கிறிஸ்துவின் வாழ்வில் தேவனுக்கு விசுவாசித்திருந்தபடினாலே சேதமற்றவனாக எப்படி அவனை உள்ள தூக்கி போட்டாங்களோ அதை போல அப்படியே அவனை பேரை தூக்கி கொண்டு வரப்பட்டான். இதுதான் சிஷ்யத்துவத்துக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற மேன்மை. எந்த சிஷ்யத்துவம் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு முன்பதாக நீதிகேடு செய்யாதவனாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயங்கரமாக தேவனுக்கு வைத்திருக்கிற விசுவாசத்தை எல்லா சூழ்நிலையும் காத்துக்கொள்ளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கடவுள் இந்த சிஷ்யத்துவத்துடைய மேன்மையை ஆண்டவர் செய்கிறார், கொடுக்கிறார். மாத்திரமல்ல, பவுலடிகார் எழுதுகிற தமிழ் நிறுவனத்தில் எழுதுகிறார். வாசிக்கின்ற அருமையான 2வது திருமுறை பகுதியாகிய 2 கொரிந்தியருடைய புத்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்கிறார், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாரும் இடம் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியராக விளக்கப்படுகிறோம். நாங்கள் தேவ ஊழியராக எங்களை விளக்கப்படுகிறோம். எப்படி விளக்கப்படுகிறோம் என்று சொன்னால், ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாவற்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியராக நாங்கள் என்ன செய்கின்றோம், விளக்கப்படுகிறோம். பவுலிடத்தில் இருந்த ஆழமான சிந்தனை அதுதான். நாங்கள் செய்கிற ஊழியத்தை ஒருவரும் எங்களுக்கு குற்றப்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு பிரியமில்லைகளில் எங்கள் ஊழியத்தை நாங்கள் செய்து கொள்கிறோம் என்று சொல்லி அவருடைய சீஷத்துவத்துடைய மேன்மையை அவர் என்ன செய்கிறார், விளக்கம் செய்கிறார். அவருக்கு அந்த அதிகாரம் மூலமாய் வாசகம் பார்க்க கிடைச்சினா எத்தனை விதமான உத்தரவுகள் இருக்கிறது. அந்த உத்தரத்தின் மூலியம் அந்த ஊடாக அவர் கடந்து போனாலும் கூட ஒருவரால் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவர் என்ன செய்தார், தேவ ஊழியத்தை நிறைவேற்றினார். உண்மையான ஒரு சிஷ்யனாக அவர் பணியாற்றினார். அதனால்தான் அவருக்கு அந்த மேன்மை கிடைத்தது, அந்த சாக்கியம் கிடைத்தது.
இன்றைக்கு 13 நிருபங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த 13 நிருபங்களையும் திருச்சபை இன்றைக்கு முக்கியமான நிருபங்களாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையான சீஷனாய் கொண்டிருக்கிறார். சீஷத்துவத்திலே குற்றம் இல்லாததாய், குற்றம் சாட்டப்படாததாய் இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய சீஷத்துவத்தை மேன்மையை கொண்டு வந்து சேர்ந்தது. இரண்டாவது காரியம், பணிவிடைக்காரனாய் இருப்பது சீடத்துவத்தின் மேன்மையாக இருக்கிறது. பணிவிடை செய்வராக இருக்க வேண்டுமே தவிர பணியை தேடுவனாக இருக்கக்கூடாது. தனக்கு யாரும் பணிவிடை செய்வார்களா, தனக்கு யாரும் ஊழியம் செய்வார்களா என்று சொல்வன் தேடுவனாக இருக்கக்கூடாது. பணிவிடையும் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்து அவன் செயல்பட வேண்டும், வேலை செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் உண்மையான சிஷ்யனாக இருக்கிறான். அவனுக்குத்தான் ஆண்டவர் இந்த சீடத்துவத்தினுடைய மேன்மையை கொடுக்கின்றான். வாசிக்கின்ற அருமையான 3வது நட்சத்திர பகுதியாக மார்க் நட்சத்திரம் 10வது அதிகாரம் 35 45 வசனம் வரை இருக்கிற பகுதியை வாசித்து பார்க்க சொன்னால் ஆண்டவர் ஒரு காரியத்தை பற்றி தெளிவாக பேசுகிறார். என்ன சொல்றார்? மார்க் 10வது அதிகாரம் 45 வசனத்தில், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார். உன்னை சீடனாக அழைத்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? ஊழியம் கொள்வதற்காக வராதபடிக்கு, ஊழியம் செய்வதற்காக, மனுக்களை மீட்பை அடைவதற்காக, தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். பணிவிடையை நாமே பெற்றவராக இருந்தார், ஊழியக்காரனாக வந்தார். தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்ந்திருந்த பணிவிடைக்காரனாக தன்னை வெளிப்படுத்தினார். அப்ப இயேசு கிறிஸ்துவினாலே அழைப்பு பெற்றிருக்கிற சிஷ்யர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் பணிவிடையை செய்கின்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமே தவிர பணிவிடைகளை எதிர்நோக்கி இருக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்க்கிற பொழுது அநேக சிஷ்யர்கள் என்று சொன்னாலும் கூட பிறர் தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், பிறர் தனக்கு தொண்டு ஆற்ற வேண்டும், தனக்கு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அனைவரும் செய்கிறார்கள், எதிர்நோக்கி இருக்கிறார்கள். இது கிறிஸ்துவின் சிந்தைக்கு மாறான ஒரு சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை? பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும், ஊழியம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் தவிர ஊழியம் கொள்ளுவனாக இருக்கக்கூடாது. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இது லூக்கான 15வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னார். தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டார். எனக்கு ஒருவன் சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேன்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னை முதலாவது இருக்க வேண்டும், தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை இருக்க வேண்டும். தன்னை சுற்றிலும் என்று சொன்னால் தன் தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாத்துக்கும் மேல தன் ஜீவனையும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுக்காக தாய் மக்களை ஒதுக்கிவிட முடியாது, உடற்புறங்களை ஒதுக்கிவிட முடியாது. அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக யாருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். என் ஜீவன் முழுவதும் அவருக்கு சொந்தமானது, என் ஜீவனை, என் வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னையே பூர்ணமாய் கொடுக்கின்றவனாய் இருக்க வேண்டும், தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றவனாய் இருக்க வேண்டும். அமார்த்தமில் லூக்கா 15வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசித்தார்கள் என்று சொன்னார். தனக்கு உண்டானவர்களை வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அடுத்த தெளிவாக சொல்கிறார், சீஷத்துவத்துடைய மேன்மையை பெற வேண்டும் என்று சொன்னால் உனக்கு உண்டானவர்களை நீ என்ன செய்ய வேண்டும், வெறுத்து விடும். அதில் நீ பற்றுக்கொள்ளாது, அதுல உன்னுடைய சிந்தனையை செலுத்தாது. என் மீது நீ சிந்தனை செலுத்து, என் ஊழியத்தில் நீ சிந்தனை செலுத்து, என்னுடைய நான் உனக்கு கொடுத்த அனைத்து பேர்களை உன்னுடைய சிந்தனை நீ என்ன செய்ய வேண்டும், நோக்கத்தை நீ செலுத்த வேண்டும். அப்படி செலுத்துகின்ற பொழுது சீடத்துவத்துடைய மேன்மையை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே பவுலுடைய நிருபத்தின் வாசகம் 2 அதிகாரத்திலே காவலில் வைக்கப்படுதல், பஞ்சத்தில் இருத்தல், பட்டினியாய் இருத்தல், அடிக்கப்படுதல், எத்தனையோ உபத்திரங்களை சகித்துக் கொண்டுதான் வருகின்றார். அந்த சகிப்பினுடைய தன்மை எப்படி அவருக்குள் வந்தது இருந்துச்சுன்னா தன்னைத்தானே வெறுமையாக, தன்னைத்தானே வெறுமையாக கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமையாக்கினால்தான் உலகத்திற்கு மீட்பை கொண்டு வர முடியும். ஆகவே அந்த சிந்தனையின் தாக்கத்தின் மூலமாக பவுல் அதை உணர்ந்து பார்க்கின்றார். பவுல் எதிரியாய் சென்ற ஒரு பவுல் ஆண்டவர் அவரை குறிக்கிட்டு சந்திக்கின்ற பொழுது, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய், முள்ளில் உதைப்பதற்கு கடினமாக இருக்கிறதே, அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அவனுக்குள் ஒரு பெரிய தாக்கம், ஒரு விளைவு வருகிறது. அந்த தாக்கம் தான் ஒரு வாழ்விலே கிறிஸ்துவுக்கு என்று சகலவற்றையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்ற அந்த மனுப்பக்கத்தோடு பிரச்சனைதான். அதைத்தான் 3வது வசனத்தை வாசிக்கும். 2 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்.
குற்றம் சாட்டப்படாதவர்களுக்கு தேவ ஊழியத்தை நாங்கள் என்ன செய்வோம்? விளங்கப்படுவோம். நாங்கள் ஊழியக்காரர்களாக எங்களை விளங்கப்படுகிறோம். நாங்கள் ஊழியம் கொள்கிறவர்களாய் நாங்கள் எங்களை விளங்க செய்யாதவர்களுக்கு ஊழியக்காரர்களாக எங்களை நாங்கள் என்ன செய்கிறோம்? பணிவிடைக்காரர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை விளங்கப்படுகிறோம் என்று பவுல் சொன்னார். அந்த சிந்தனையின் தாக்கம் நமக்கு கிறிஸ்துவ நாட்டிய சிஷ்யத்துடைய மேன்மையை எதில் அடைகிறது என்று சொன்னார். குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கின்ற பொழுது சிஷ்யத்துடைய மேன்மையை நாம் அடைகின்றோம். பணிவிடைக்காரன் என்ற அந்த தேவ தரிசனத்தை பெற்றவனாக, கிறிஸ்துவனுடைய சிந்தையை பெற்றவனாக தன்னை மாற்றிக் கொள்கிறவர், தன்னை அர்ப்பணிக்கின்றவர், அது முற்றிலுமாக அந்த மேன்மையை பெற்றுக் கொள்கிறது. மாத்திரமல்ல, வாசித்த அருமையான பகுதியில் யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? பிரதிபலன் எதிர்பார்த்து கேட்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் வந்தோம். வலது பாசத்துல எனக்கு ஒரு இடமும் இடது பாசத்துல இன்னொருக்கு ஒரு இடமும் கொடுங்க. அப்ப இவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமா இருக்கிறது? ஊழியம் செய்வதற்காக ஆண்டவர் அழைத்தார். என்னை பின்பற்றுவார்கள், நான் உங்களை மனிதனை பிடிப்போராக நினைச்சு ஆண்டவர் ஊழியம் செய்வதற்காக அழைத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தது உண்மைதான். ஆனால் கடைசி நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வலது பாசத்தில் ஒருவரும் இடது பாசத்தில் ஒருவரும் இருக்கிறார். அப்ப மற்ற சிஷ்யர்கள் போல அழைக்கப்பட்டவர்கள் தானே? மற்றவர்களும் இயேசுவோடு கூட சேர்ந்து பணி செய்தவர்கள் தானே? ஊழியம் செய்தவர்கள் தானே? தியாகம் செய்தவர்கள் தானே? ஆனால் இந்த ரெண்டு சிஷ்யர்கள் மாத்திரம் ஆண்டவர்கள் பிரதிபலன் எதிர்பார்த்து வருகின்றார்கள். என்ன எதிர்பார்த்து வருகிறார்கள்? வலது பாசத்தில் ஒருவரும் இடது பாசத்தில் ஒருவரும் என்ன செய்ய வேண்டும்? உட்கார்ந்து. அப்போதான் நான் வச்சிருக்கேன். வலது பாசத்தில் உட்கார்ந்து இடது பாசத்தில் உட்கார்ந்து பிதா ஒருவரை வேறொருவரும் அறிய அவர் யாருக்கு கொடுத்து சேர்த்தவர்கள் அவருக்கு தான் கிடைக்கும். அப்ப ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார், சீஷன் என்று அழைக்கப்படுகிறார். பணிவிடை செய்வனாய் இருக்கிறேன். அந்த பணிவிடைகளை என்று சொன்னார். அந்த மற்றவனாய் இல்லை என்று சொன்னார். சீஷத்திற்கு மேலேவன் ஒரு காலம் பெற்றுக் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்க்கையை நாம் இதை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். திருச்சபையுடைய விசுவாச வாழ்க்கையை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைக்கிற சீஷத்துவத்தின் மேன்மையை நான் உணர்ந்திருக்கிறேன் அல்லது மேன்மையை நான் இழந்திருக்கிறேன். யோசிப்பார். இந்த நாட்களிலே அது எப்படிப்பட்டதான இந்த கொடூரமான காலகட்டங்களில் கிறிஸ்துவுக்கு என்று ஊழியம் செய்வதற்காக துரு மக்களாகிய திருச்சபையாக உங்களையும் என்னை தேவன் அழைத்திருக்கிறார். பணிவிடை செய்வதற்காக, பணிவிடை பெற்றுக் கொள்வதற்காக அல்ல. குற்றம் சாட்டப்படாதவர்களாக தேவனுடைய சமூகத்திலும் நமக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தின் மத்தியிலும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக தேவனுடைய ஊழியக்காரர்களாக விளங்கப்படுவதற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இந்த சிந்தனையோடு நாம் செயல்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். ஆம், தலைமை காத்துவோம். கலேசிகளை ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சீஷத்துவத்தினுடைய மேன்மை குற்றம் சாட்டப்படாதனால் ஆண்டவரே, பணிவிடை செய்கின்ற உள்ளத்தை பெற்றவராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த பாடங்களை நாம் உணர்ந்து எங்கள் வாழ்விலே பின்பற்றி நடக்க எங்கள் கருத்தார் இறைவன் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பரவத்தினாலே நம் அனைவரும் எழுந்துற்றி நம்முடைய விசுவாசத்தினை அப்போஸ்தல விசுவாசமாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவிலே கண்ணிடத்தில் விழுந்திருக்கிறார். புதிதாத்தின் காலத்தில் பாடுபட்டு சில நேரங்களில் மறைத்து அடக்கப்பட்டு பாடத்தில் இருக்கிறார். 3ஆம் நாள் வரைக்கும் எழுந்துள்ளார். பரவத்தேரி சதவிகளை பிதாவாகிய தேவனை வல்லவாசி வைத்திருக்கிறார். அவிடத்து உயிரோடு மற்றும் ஞானம் வைக்கப்படுவார். பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். புதிதாய் பரிசுரையும் பசுலேயமும் பாவனையும் சரி வைக்கும் நித்திய ஜீவன் உடைய விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையின் சில அறிவிப்புகள் தொடர்ந்து அரசாங்கத்திலிருந்து நமக்கு அறிவிப்பு மட்டுமாக காணொலி மூலமாக வழிபாடு நடத்தப்படும். அதில் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இந்த காணொலி வழிபாட்டிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கும் நீங்கள் தவறாமல் நீங்கள் அதில் பங்கெடுப்பதாக நினைப்பதில்லை. உடனே நாங்கள் இதை கஷ்டப்பட்டு நாங்கள் இதற்கு நேரத்தை செலவிட்டு நாங்கள் இதை பதிவு செய்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஆனால் அனைவரும் அதில் வந்து பங்கெடுப்பதில்லை. அதனாலே ஏறக்குறைய 90 பேர் அல்லது 95 பேர் 100 பேருக்கு கீழாக தான் அதை வழிபாட்டில் பங்கெடுத்து போல எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆசிரியமான வேலையை கத்திருக்கிறது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசிரியமாக இருக்கும். ஒருவேளை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறுகிற இந்த காணொலி வழிபாட்டில் நீங்கள் பங்கெடுத்தால் மற்ற வழிபாட்டில் ஒருவேளை நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் கூட உங்களுக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம் உங்களுடைய திருச்சபை. ஆகவே உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு நிகழ்வு நடைபெறுகிற பொழுது அந்த குடும்பத்தில் நீங்கள் முழுமையாய் பங்களிக்கிறோம். அப்படி பங்களிக்கிற போதுதான் நம்ம அந்த சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால் வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய ஆலயத்தின் சார்பில் நடைபெறுகிற காணொலி வழிபாட்டிலே திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் உற்சாகத்தோடு கூட நீங்கள் ஜபசியோடு கூட பங்களிப்படியாக உங்களை நினைப்படுத்துகிறேன். மற்றும் ஒரு ஏல வாக்கிய சந்த வாக்கிய விளம்பரங்கள் நீங்கள் உங்களுடைய வாக்கிய தொகைகளை நீங்கள் ஆலயத்தில் கொண்டு செலுத்தும்படியாக உங்களை அன்புடன் நினைப்படுத்துகின்றேன். எங்களிடத்திலோ அல்லது பொருளாதாரத்திலோ நீங்கள் அதை கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் நினைப்படுத்துகின்றேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களுடைய இருப்பதாக, அவர் உங்கள் ஆண்டவர் இருப்பதாக. கர்த்தாவே எங்களுக்கு இருந்தோம், கர்த்தாவே எங்களுக்கு இருந்தோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புடைய ஆண்டவரை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக எங்களுடைய மாநிலத்தில் கூட இந்த தொற்றுடைய வீரியம் சற்று குறைந்து கர்த்தாவே எனக்கு பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கையும் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பூரணமான சுகத்தை எல்லா மக்கள் பெற்றுக் கட்டுகிறார்கள், சுவிட்சமாய் வாழ்த்துகிறாக. தொற்றை இல்லாத ஒரு மாநிலமாக மாற கட்டத்தை செல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். அதற்காக அடுத்த அரசாங்கம் எடுத்துக் கொண்ட முயற்சிகள், அடுத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே பொதுமக்களாய் நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்துவதற்காக கர்த்தர்களுக்கு கிருபை பாராட்டப்படுத்தி நாங்கள் கேட்டுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தொற்றுநோயாளர்களே அநேக குடும்பங்கள் தங்கள் கண்களை இடக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்ணீர் மத்தியிலும் பெருமை மத்தியிலும் வேதனை மத்தியிலும் தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் அனைவரும் உண்டு சுவாமி. இந்த தொற்று நோய் மாத்திரமல்லாத பிற வியாதிகளினாலே பலவீனத்தினாலே சிகிச்சை பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சிகிச்சை பெற்று பலனில்லாதவர்களுக்கு மறைத்து போனவர்கள் அநேகர் உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட இலக்கப்பட்ட அன்பின் குடும்பத்தின் பிள்ளைகளை நாம் நினைவு கொண்டு செல்கின்றோம். தேவை மீதான அவருடைய கண்ணீரை துடைத்துள்ளோம், அவருடைய மன வியாபங்களை நீக்கியுள்ளோம். அவருடைய தேவையான தெய்வீக சமாதானத்தை ஆண்களை தேர்தல் மீதான நிறைவேற்ற ஆரம்பிச்சார். கர்த்தாவே கடந்த நாட்களில் சுவாமி என்னுடைய திருமணத்திலே அடுத்தே முக்கியமான பொறுப்பை பணியாற்றுவதான அடுத்த பிரின்ஸ் காலின் அவர்களுடைய அன்பு துணைவியாருக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களது திருமணத்திலே ஆண்டவரே ஆற்றின பணிகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர்கள் கடந்த நாட்களிலே இந்த திருமணத்தின் மூலமாக செய்த தொண்டுகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான சகோதரியை இலக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஆயிருக்கும் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கும் தேவையான ஆதரவு தேர்தலின் தெய்வீக சமாதானத்தை நீந்தால் உமக்குள்ளாய் அவர்கள் புது பலனை பெற்றுக் கொடுத்ததாக கர்த்தர் தேசிய விலைக்கு நாம் பெற்றுள்ளோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆயர் இந்த பணியிலே ஊழியத்திலே ஆண்டவரே அவர்கள் இன்னும் அநேக நன்மையான காரியங்களை செய்ய தேவையான ஊக்கத்தையும் பலனையும் சத்துவத்தையும் இல்லாமல் தங்களை எழுந்தபடி நாங்கள் கேட்டுள்ளோம் சுவாமி. கர்த்தாவே இன்னும் அவர்களைப் போல எத்தனையோ குடும்பத்திலே பாதிப்படைகிறது. பாதிப்படைந்த எல்லா குடும்பத்தின் மக்களுக்கும் தேவையான சமாதானத்தை தாரும் சுவாமி. கர்த்தாவே யாரும் சில தலைவர்களுக்காக அதிகாரிகளுக்காக பொறுப்புகள் மக்கள் கண்காணிக்கின்றோம். உண்மையோட உதவத்தோடு தம்முடைய பொறுப்புகளை கடவுளை ஆற்ற பணிகளை செய்ய கர்த்தர் கருவி செய்கிறார் சுவாமி. கர்த்தாவே அது மாத்திரமல்ல, இந்த தொற்று நோயின் காலகட்டங்களிலே முன்கள பணியாளர்களாக இருந்து பணியாற்றப்படுகின்ற மருத்துவர்களுக்காக, நர்சஸ்களுக்காக மற்றும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்களுக்காக, மருத்துவ அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்காக, காவல்துறைகளுக்காக, எல்லாரிலும் இருந்து பணியாற்றப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லாமே மட்டும் பாதுகாத்து வேறுபடுவதை பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய நித்திய கிருபை அவர்களுக்கு விளக்கச் செய்வதற்கு இந்த சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு தேவையான ஞானத்தினால் சர்வ சுதந்திர நன்மைகளை நிறைவேற்றால் பாதுகாத்தால் வழிநடத்தி செல்லுவாங்க. கர்த்தாவே எங்களுடைய திருமணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தெரிய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாடரேட்டர், டெப்டி மாடரேட்டர் மற்றும் செக்ரட்டரி ட்ரெஷரர், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அங்கத்தினர்கள், ஸ்டாண்டிங் கமிட்டி அங்கத்தினர்கள் யாருக்காக செலுத்துகிறோம். எங்களுடைய பேராயருக்காக, பேராயர்களுக்காக, பேராயருடைய குடும்பத்திற்காக, ஆய்வர்களுக்காக, ஊழியர்களுக்காக, சர்ச் ஒர்க்கர்ஸ்களுக்காக, அலுவலகத்தை பணியாற்றுவதற்காக, கல்விப்பணி, மருத்துவப்பணி, சமூகப்பணி செய்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, பொறுப்பாளர்களுக்காக செலுத்துகிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் பொறுப்புகளை உணர்ந்து உண்மையோடு புத்தகத்தோடு அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் ராஜ்யத்தை விசாரப்படுத்தும் தேவனை நான்கு பாராட்டு சுவாமி. எங்களுடைய திருச்சிருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளின் பேர்களாக தம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசிரியர் சுவாமி. அவருடைய கையின் பிரயாசங்களை வச்சுக்கிச்சு அவருடைய தேர்தலில் கர்த்தர் போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரை நீ நடத்தும்படிக்கும் ஒரு சமூகத்தை வச்சிருக்கிறோம் சுவாமி. இப்படி ஆயிரக்காக எங்களுக்காக வேண்டிய குடும்பத்தை சில பிள்ளைகளுக்காக செலுத்துகிறோம். அவருடைய மனநிலைகளை இழந்திருக்கிற எதிர்நோக்குகளை இழந்திருக்கிறேன். தயவு செஞ்சிருக்கிறாய் அவருடைய எதிர்நோக்குகளை இல்லாமல் சந்திக்க வேண்டும் என்று மாட்டாங்க சுவாமி.
சபை மக்களுக்காக, சபை கமிட்டி அங்கத்தினருக்காக, டிசி அங்கத்தினருக்காக, அடுத்த பெயர் அங்கத்தினருக்காக, பொறுப்பாளர்களுக்காக, சபை பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, பெண்களை செலுத்தக்கூடிய பொறுப்பாளர்களுக்காக, அந்த பங்களித்த பிள்ளைகளுக்காக, இப்படியாக எல்லா நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் இந்த கருத்தில் ஒவ்வொருவரையும் எல்லாமே ஆசீர்வதித்தார். குறிப்பாக இந்த காணொலி வழிபாட்டிலே அன்றே அதை பதிவு செய்வதற்காக உதவி செய்வதை எல்லா பிள்ளைகளையும் இந்த கருத்தில் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தார். உழைப்புக்கு ஏற்ற பலனை தன்னுடைய வாழ்வை பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்வதற்கு கேட்டுக்கிறோம். அடுத்தே இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் எல்லாம் நீங்கி போய் அடுத்தே கல்விக்கூடங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். அடுத்தே படித்தவர்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் பணி செய்தவர்களாகவும் கல்லூரிக்கு செல்கிறவர்கள், பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள், அடுத்த மனிதர்களோடு கூட இந்த புதிய கல்வி ஆண்டிலே அவர்கள் பிரவேசிக்கவும் இதை தொடர்பும் கற்று உதவி செய்வதற்கு பெற்றுக்கிறோம். எல்லாற்றுடைய திருக்கரங்களை காத்துக்கொள்கிறோம். துதிகளை எல்லாம் செலுத்துகிறோம். சுவாமி இப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வதற்கு அவர்களுக்காகவே ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து கத்த ஜெபத்தை செய்து இருப்போம். பரமேஸ்வரன் பிதாவே, எல்லாம் பசுவதாவே, ராஜ்யவதாவே, பரிசுத்தமற்றே சேர்ந்து கொள்வதை செய்வதாவே, உள்ளத்தை எழுதுவதாவே, எங்களுக்கு மாற்றி செய்வதற்கு அவர்களுக்கு நாளை பற்றி நீங்கள் பரிசுத்தமற்றே செய்வதாவே ரட்சிக்கப்படும் ராஜ்யவதாவே நிறைவேற்றப்படுகிறே. ஆமென். ஏற்றெடுத்து நோக்கி எங்களுக்கு வானங்களை செய்யங்களுக்கு எடுத்து சங்கரிக்கிறே. கத்தாவே எங்களுக்கு வேண்டியதை உண்டாகி எங்கள் விருப்பங்களை வேண்டும் என்று பேச்சு இவர்களுடைய சந்தித்த அறிவை மறுபடியும் பேச்சு உங்களுக்கு கட்டளையிட்டோம். ஆமென். உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர்.
நீர்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஸ்ரீடத்துவ பரிசீலனுக்கு அழைத்திருக்கிறீர்கள் என்று நான் உணர்ந்து உலகத்தில் நாம் ஜீவிக்க எங்களுக்கு அனுப்பித்தார் சுவாமி. எங்களை கலந்து கொடுக்கப்படுகிற கடன்கள் பொறுப்புகளை சிவத்துக்கு இசைவான முன்னிலையில் நாம் செய்ய முடிக்க எங்களுக்கு தாரும். நாங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவரை உங்கள் பிள்ளைகள் இருக்கிற சகலத்துமான நிலவுகளுக்கும் செவி சாய்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற நன்மை உங்களை பரந்து கருவியாய்த்தான் துதிகள் அமைதியெல்லாம் செலுத்துவதை பிரேச கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக.